இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் புஷ் மேனுவல் சீடர்னு சொல்லுவாங்க. இந்த சீடர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாமக்கல் மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மக்காச்சோளம் போடுறது ரொம்ப பரவலா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி. நாமக்கல், சேலம், ஈரோடு சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் சேல் ஆகுது. அக்ரிகல்ச்சர் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துட்டு காட்டுக்கு போனாங்கன்னா கம்மன் ஒரு வருஷத்துக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. ஒரு சீடர் எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு வந்து எந்த தொல்லை இருக்கக்கூடாது. அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிரைஸ் வைஸ் கூட குவாலிட்டி தான் அதிகமாக எதிர்பார்க்கறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி வைஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாமே. ஸ்ப்ரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் 8 ஆம்ஸ் அண்ட் 12 வோல்ட் 14 ஆம்ஸ் பண்றோம். 12 வோல்ட் 12 ஆம்ஸும் பண்றோம். 16 லிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் சார். 18 லிட்டர் பண்றோம். பிளஸ் 12 லிட்டர் பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரேயர்ஸ்ல இவ்வளவு மாடல்ஸ் இருக்கு சார். அதனால தான் நாங்கள் மெயினாக குவாலிட்டி ப்ரிஃபர் பண்றோம். குவாலிட்டி ப்ரிஃபர் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இதை ஒரு ஷோரூம் மாதிரி எடுத்து கூட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஷோரூம் வச்சு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டெவலப் பண்ணலாங்க. ஏன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த விஷயத்தை 100% எங்கிட்ட எடுத்து பண்ணலாம். அது அந்த குவாலிட்டியா இருக்கும், பிரைஸ் வைஸ் அந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுக்கான பெனிஃபிட் இருக்கும். என்னோட பேர் வந்து தமிழ் செல்வங்க. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பெரியமலைங்க. பெரியமலைங்கிற ஒரு வில்லேஜ் தான் அது. பட் நம்ம இங்கே எல்லாமே வில்லேஜ் பேஸ்டு அப்படின்றனால இன்னும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரி ஓரியன்டான விஷயங்கள் தாங்க. அதாவது அதில் ஒரு ஈர்ப்பு வந்து அந்த அக்ரி ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் முடிச்சது வந்து BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ நம்ம அக்ரியோட ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸும், அதாவது சீடரு, ஸ்ப்ரேயரு, பிரஷ் கட்டரு அண்ட் ஜாப் கட்டரு, இதெல்லாம் எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அது குவாலிட்டி வைஸ் ஒவ்வொரு கண்ட்ரி மாறுதுன்னு வச்சுங்களேன். இப்போ சீடர்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்த குவாலிட்டி வைஸ் ஒவ்வொன்று இம்போர்ட் பண்ணுறோம். அந்த மாடல்ஸ் 2-3 மாடல்ஸ் வச்சிருக்கோம். எல்லாத்துலேயுமே எல்லாமே ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்கோம், ரீட்டெயிலாக கிடையாது. அது நம்ம எல்லாமே கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் நேம் போட்டு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். நிறைய கம்பெனிஸ்லாம் பிராண்ட் நேம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஓன் பிராண்ட்லேயும் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி வைஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாமே. ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 8 ஆம்ஸ் அண்ட் 12 வோல்ட் 14 ஆம்ஸ் பண்ணுறோம். 12 வோல்ட் 12 ஆம்ஸும் பண்ணுறோம். 16 லிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் சார். 18 லிட்டர் பண்றோம். பிளஸ் 12 லிட்டர் பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பேயர்ஸ்ல இவ்வளவு மாடல்ஸ் இருக்கு சார். அதுக்கப்புறம் சீடர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 மாடல் மட்டும் வச்சிருக்கோம் சார். ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப பெஸ்டான 2 சீடர் மாடல் தான் இருக்கு. அந்த 2 மாடலுமே எங்கிட்ட இருக்கு சார். ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா அதுல மக்காச்சோளம் போடுறாங்க, சோளம் போடுறாங்க, கொட்டமுத்து போடுறாங்க. ஏன்னா கொட்டமுத்துலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த உழுவுறது ஒவ்வொரு இதுவும் கொட்டமுத்து பெருசா இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டீத் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே கொஞ்சம் ப்ரிஃபர்டா பண்ணி கொடுத்து இந்த பையனா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அதிகம் பாத்தீங்கன்னா கொட்டமுத்து தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். பிளஸ் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்காச்சோளம் விதைக்கு ஏற்ற மாதிரி பெரிய விதெல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான விதை தான் இருக்கும். அந்த விதைக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்து நம்ம டீத்ல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் புஷ் மேனுவல் சீடர்னு சொல்லுவாங்க. இந்த சீடர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாமக்கல் மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மக்காச்சோளம் போடுறது ரொம்ப பரவலா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாமக்கல், சேலம், ஈரோடு சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் சேல் ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட 8 டீத் கொடுத்துருப்போம் சார். 8 மாடலான டீத் கொடுத்துருப்போம். அது அப்பப்போ அவங்க மாத்திக்கலாம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸுக்கு இந்த இதுக்கேற்ற மாதிரி இது இருக்கும், தானியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாத்திக்கலாம் சார். அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஃபுல்லாவே. இப்போ நீங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஆமா சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிராண்ட் நேம் போட்டு ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கோம். பட் யுனைடெட் அப்படிங்கிற பிராண்ட்ல கம்பல்சரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும் சார். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேருக்கு டீலர்ஷிப் கொடுத்துருக்கோம் சார். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த யுனைடெட் பிராண்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அது நல்ல குவாலிட்டியா இருக்கும் சார். 100% அது வந்து நாங்க கேரண்டி கொடுப்போம். யாராவது இன்ட்ரெஸ்டடான பர்சன் இருந்தாங்கன்னா எடுத்து பண்ணலாம். பிரான்சைஸ் மாதிரி கொடுத்து கூட பண்றோம் நிறைய பேருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா BE முடிச்சுட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலுங்கலாம் ஒரு 2-3 பேருக்கு நாங்கள் இந்த மாதிரி கொடுத்தோம். அவங்க இன்னும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ தனியாக ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு இப்போ நாமக்கல் சுற்றியுமே ஒரு 3-4 இடத்துல நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துட்டு காட்டுக்கு போனாங்கன்னா கம்மன் ஒரு வருஷத்துக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. ஒரு சீடர் எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு வந்து எந்த தொல்லை இருக்கக்கூடாது. அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிரைஸ் வைஸை கூட குவாலிட்டி தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் மெயினாக குவாலிட்டி ப்ரிஃபர் பண்ணுறோம். குவாலிட்டி ப்ரிஃபர் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இதை ஒரு ஷோரூம் மாதிரி எடுத்து கூட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஷோரூம் வச்சு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டெவலப் பண்ணலாங்க. ஏன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த விஷயத்தை 100% எங்கிட்ட எடுத்து பண்ணலாம். அது அந்த குவாலிட்டியா இருக்கும், பிரைஸ் வைஸ் அந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுக்கான பெனிஃபிட் இருக்கும். ஒரு ஷோரூம் போறாங்கன்னா அவங்களுக்கான பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு டீமா கூட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஜாப் இல்ல இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஏதாவது தொலைவிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாள் ட்ரைனிங் வாங்க. நாங்க ஒரு நாள் ஃபுல்லா ட்ரைனிங் கொடுக்குறோம். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லயோ உங்களோட சிட்டிலயோ எடுத்து பண்ணுங்க. 100% வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ட்ரைனிங்க்கு சார்ஜஸ்லாம் இது பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எந்த மாதிரி பண்ணணும் என்னன்றது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு டீமாக வந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம்னு வச்சுங்களேன். கம்பெனி பற்றியும் உங்கள் பிராண்டை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இது நிறைய விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.